ஒரு கட்சி தொடங்குறவர் வந்து இந்த முறை நம்ம எதிர்க்கட்சியா வர்றதுக்கு வேலை செய்வோம், அடுத்த வாட்டி முதலமைச்சர் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. கட்சி வந்து நம்ம இந்த முறை முதலமைச்சர் நம்ம தான் தானே சொல்ல முடியும். சீமானுமே அதான் சொல்லுவார். கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் நேரடியாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போ அவர் சொன்னது நாளை நமதே 40 நமதேன்னு தான் சொன்னார். அவருடைய கோஷம் அதுவாக தான் இருந்தது. அந்த தொகுதியில் அந்த எலெக்ஷனில் அவருக்கு ரோலே கிடையாது. அவர் செஞ்ச பெரிய தப்பு அதுதான். அவர் நேரடியாக சட்டமன்ற எலெக்ஷன் வந்திருக்கோம். ஸோ ரோலே இல்லாதவங்களுக்கு என்ன ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அதனால அவருக்கு ஓட்டு 4% நின்னதுக்கான காரணமே. ஓகே, ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க. அது நடக்குமா நடக்காதாங்கிறது அவங்களுடைய களப்பணிகள், செயல்பாடுகள், மக்களோட மனநிலையை பொறுத்து. ஆனால் அவங்க அப்படி தானே சொல்ல முடியும். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம ரொம்ப யதார்த்தமாக பேசும்போது அது எப்படி எலெக்ஷனுக்கு நேரடியாக வந்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு தொகுதியில் 35% ஓட்டு வாங்கினாதாங்க ஜெயிக்க முடியும். 35% ஓட்டு வச்சு 118 தொகுதியில் ஜெயிக்கணும். அப்போ தான் நீங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா அது எப்படியா பாசிபிள் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லாருக்குமே வரும். அது பொதுவாக வரக்கூடிய இமேஜ். ஸோ அதனால் அது கஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். பட் அவங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது நம்ம ஜெயிக்கணும், அதை நம்ம அடைவோம் அப்படிங்கிறதானே பேச முடியும். அதுதானே அவங்க தொண்டர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்க முடியும். அப்படி தான் பார்க்கணும்.